ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ்கள் மூலம் இஸ்ரேலின் பென் குரியன் விமான நிலையத்தை ஏமன் ஹவுதி படைகள் மீண்டும் தாக்கியுள்ளன. இந்த தாக்குதல் வெற்றிகரமாக அமைந்துள்ளதாகவும் பல லட்சம் யூத ஆக்கிரமிப்பு குடியேறிகள் பங்கருக்குள் தஞ்சமடைந்ததாகவும் விமான நிலைய போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் ஹவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யஹ்யா சாரி தெரிவித்துள்ளார். காசாவில் உள்ள சகோதரர்கள் மீதான போர் மற்றும் முற்றுகை நீடிக்கும் வரை ஆக்கிரமிப்பு நிர்வாகத்தின் மீதான ஏமன் படைகளின் நடவடிக்கை தொடரும் என்ற வாக்குறுதியை தொடர்ந்து பின்பற்றி வருவதாகவும் இது ஏமன் படைகள் மீது சுமத்தப்பட்ட இஸ்லாமிய மனிதநேய நன்னெறி கடமை என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். ஏமன் விமான நிலையத்தை புதன்கிழமை இஸ்ரேல் தாக்கிய நிலையில் ஏமன் படைகள் மீண்டும் பென் குரியன் விமான நிலையத்தை தாக்கியுள்ளனர். இஸ்ரேல் மீண்டும் ஏமன் மீது தாக்குதல் நடத்த முயன்றால் இதைவிட கடுமையான நடவடிக்கைகள் தொடரும் என்று யஹ்யா சாரி தெரிவித்துள்ளார். ஏமன் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளால் பென் குரியன் விமான நிலையத்திற்கு விமானங்கள் வருவதை சர்வதேச விமான நிறுவனங்கள் நிறுத்தி வருகின்றன. இதனிடையே ஏமன் அன்சர் அல்லா படையின் செய்தி தொடர்பாளர் நஸ்ருதீன் அமர் வெளியிட்டுள்ள செய்தியில் பென் குரியன் விமான நிலையத்தின் மீதான தங்களது தாக்குதல் தொடரும் என்பதால் சர்வதேச விமான நிறுவனங்கள் தங்களது சேவைகளை நிறுத்திக் கொள்ளுமாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார். காசா மீதான இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு தொடரும் வரை தங்களது நடவடிக்கையும் தொடரும் என்றும் பயணிகள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு விமான நிறுவனங்கள் இஸ்ரேலுக்கு வருவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வெறும் 7 நாட்கள் மட்டுமே போர் நிறுத்தம் மேற்கொள்ளும் வகையிலான புதிய ஒப்பந்தத்தை அமெரிக்கா சமர்ப்பித்துள்ள நிலையில் அதனை ஹமாஸ் நிராகரித்துள்ளது. அமெரிக்காவின் ஸ்டீவ் விட்காஃப் முன்மொழிந்த போர் நிறுத்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஹமாஸ் அறிவித்துள்ளது. விட்காஃப் ஏற்கனவே முன்மொழிந்த சரத்துக்களை ஹமாஸ் முழுமையாக ஏற்றுக்கொண்ட நிலையில் அதில் பல திருத்தங்களை மேற்கொண்டு புதிய உடன்படிக்கையை அமெரிக்கா மீண்டும் சமர்ப்பித்திருப்பது தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே அமெரிக்கா முன்மொழிந்த ஒப்பந்தத்தில் நெதன்யாகு இஸ்ரேலுக்கு சாதகமான சரத்துக்களை புகுத்தியுள்ளார். இது இஸ்ரேலிய படைகள் காசாவை தொடர்ந்து ஆக்கிரமித்து மக்களுக்கு கடும் இன்னல்களை விளைவிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டதாக ஹமாஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. தற்போது வெறும் 7 நாட்கள் போர் நிறுத்தத்தை அமெரிக்கா முன்மொழிந்துள்ளது. அதற்கு கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அமெரிக்கா முன்வைத்துள்ளதாக கூறப்படுகின்றது. சனா விமான நிலையத்தில் ஹஜ் யாத்ரீகர்கள் செல்லவிருந்த விமானம் தாக்கப்பட்டதற்கு பதிலடியாக இஸ்ரேலின் பயணிகள் விமானம் தாக்கப்படும் என்ற புதிய எச்சரிக்கையை ஏமன் படைகள் விடுத்துள்ளன. இது இஸ்ரேலை கதிகலங்க வைத்துள்ளது. இது குறித்து ஆக்கிரமிப்பு ஊடகமான டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வெளியிட்டுள்ள செய்தியில் இதுவரை பென் குரியன் விமான நிலையத்தை மட்டுமே குறிவைத்து ஹவுதிகள் தாக்கி வந்தனர். இந்த சூழலில் ஹவுதி தலைவர் ஒருவர் அல் அக்பார் என்ற ஊடகத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இனி தாக்குதல் யுக்தி மாற்றப்படும் என்று கூறியுள்ளார். குறிப்பாக தாக்குதலின் தன்மை, இலக்குகள் மாற்றப்படும். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் ஏமனின் பயணிகள் விமானத்தை இஸ்ரேல் தாக்கியதற்கு பதிலடியாக இஸ்ரேலின் பயணிகள் விமானம் தாக்கப்படும். அதற்கான புதிய ஆயுதத்தை ஏமன் படைகள் அறிமுகம் செய்துள்ளன என்று அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தகவல் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் நிர்வாகத்தை உலுக்கியுள்ளது. ஏற்கனவே சர்வதேச நாடுகளின் விமான நிறுவனங்கள் பெருமளவில் இஸ்ரேலுக்கான போக்குவரத்தை நிறுத்தியுள்ளன. தற்போது இஸ்ரேலின் அல் ஐ, அர்கியா மற்றும் இஸ்ரே ஏர் உள்ளிட்ட சில நிறுவனங்கள் மட்டுமே போக்குவரத்தை தொடர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் படையினர் தொடர்ந்து தவறுதலாக தங்களை தாங்களே சுட்டுக் கொள்ளும் செயல்பாடுகள் அதிகரித்துள்ளன. கடந்த வாரம் ஆக்கிரமிப்பு படையினர் 2 பேர் காசாவில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ஒப்புக்கொண்டது. இந்நிலையில் மேலும் 2 பேர் காயமடைந்துள்ளதாகவும் இதில் ஒருவர் பாலஸ்தீன குழுக்களின் தாக்குதலில் காயமடைந்துள்ளதாகவும் மற்றொருவர் இஸ்ரேல் படையினரின் தவறுதலான துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்துள்ளதாகவும் ஆக்கிரமிப்பு ராணுவம் கூறியுள்ளது. இதுவரை ஹமாஸ் தாக்குதலில் இஸ்ரேல் படையினர் 858 பேர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறி வருகின்றது. அதே நேரம் இந்த எண்ணிக்கை பல மடங்கு அதிகமாக இருக்கலாம் என பாலஸ்தீன குழுக்கள் கூறி வருகின்றன. நெதன்யாகுவின் உடல்நிலை தொடர்ந்து பிரச்சனை எழுந்து வரும் நிலையில் மலக்குடலில் டியூப் செருகி பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளது. போர் குற்றவாளியான நெதன்யாகு காசாவில் 50,000க்கும் மேற்பட்ட பொதுமக்களின் உயிரிழப்பிற்கு காரணமாக உள்ளார். மறுபக்கம் அவரது சொந்த உடலில் ஏற்பட்டுள்ள பல பிரச்சனைகளுக்காக சிகிச்சை பெற்று வருகின்றார். அண்மையில் அவருக்கு சிறுநீர் வழி தொற்று சிகிச்சை மற்றும் புரோஸ்டேட் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து இதய பிரச்சனை காரணமாக இதய முடுக்கி பொருத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை காலை கோலோனோஸ்கோபி சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது மலக்குடல் வழியாக டியூப் செலுத்தி செய்யப்படும் சிகிச்சையாகும். இந்த சிகிச்சையின் போது நெதன்யாகுவிற்கு எந்த வகையான மயக்க மருந்து கொடுக்கப்பட்டது என்ற விபரத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதமர் அலுவலகம் வெளியிடவில்லை.